கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. இங்கே சாலமோன் ஞானி உரைக்கிறது என்னன்னு சொன்னாக்கா, நம்முடைய வழிகள், மனுஷனுடைய வழிகள் யார் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது சொல்றாரு? முதலமைச்சர் கண்களுக்கு முன்பாகவா? பிரைம் மினிஸ்டர் கண்களுக்கு முன்பாகவா? உலகத்தாருடைய கண்களுக்கு முன்பாகவா? இல்லை, அண்ட சராசரத்தையும் படுத்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது சொல்றாரு. ஆகவே இதை அறிந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய பார்வைக்கு மறைவா நான் எங்கே போவேன். 139 சங்கத்தில் அழகா எழுதுறாரு. அந்த ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அன்றைய பார்வைக்கு நம்ம தப்பவே முடியாது. அன்றைய பார்வை சிசிடிவி கேமரா விட மேன்மையானது. ஆண்டுடைய பார்வை சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்க சொல்லி ஒரு இடத்துல வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கு சொல்றாரு. ஆகவே அவருடைய பார்வைக்கு நம்ம தப்ப முடியாது. ஒருவேளை மனுஷனுடைய பார்வைக்கு தப்பலாம், பாஸ்டர் பார்வைக்கு தப்பலாம், ஆனால் நம்ம அழைத்த தேவனுடைய பார்வைக்கு நாம தப்ப முடியாது. அதுதான் சொல்ல நம்முடைய நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்க சொல்லி. அது மாத்திரம் இல்லை, அவர் அடுத்து என்ன காரியம் செய்கிறாராம், அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்குறார். அவன் செல்கிற வழி, நடக்கிற வழி சரியானதா, கரெக்டானதா சொல்லிட்டு சீர்தூக்கி பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஆகவே இது வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய பார்வை குறித்து தவறான எண்ணங்கள் கொண்டிருந்தால் கூட வசனத்தை கேட்கிற இந்த நாள் முதற்கொண்டாவது கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்ற அந்த எண்ணத்தோடு கூட சிந்தையோடு கூட பயந்து நடப்போம். அவர் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார். பெற்றோருங்க சீர்தூக்கி பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மை படைத்த தேவன் நம்மை வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார். அவருக்கு அஞ்சு நடப்போம். அதை நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். இயேசுக்கு நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சூட்டில் நடக்க குடும்பத்தார் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.